இந்த திரையில உங்களுக்கு காண்பித்து இருக்கிற இந்த படத்தை நீங்க பாருங்க. நாம் கற்றுக்கொண்ட காரியங்களுடைய ஒரு தொகுப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா கிறிஸ்துவுக்கு முன்பாக 130 அந்த வருடங்கள்ல ஜெப்துவ சிந்தா, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய ஆகமங்கள் எல்லாம் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டது. அதே போல கிறிஸ்துவுக்கு பின்பாக 382வது வருடங்கள்ல வல்கேட் பொதுமக்களுக்கான வேதாகமம் என்று சொல்லி செயின்ட் ஜெரோம் அவர்களால வேதாகமம் லத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டது என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதன் தொடர்ச்சியாக 1382 இந்த வருடத்துல ஜான் விக்லிஃப் என்பவர் முதலாக வேதாகமத்தை லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழியாக்கம் செய்வதற்கு முயற்சி எடுத்தார். ஆனால் சில காரணங்களால அவரால் முழுவதுமாக முடிக்க முடியவில்லை அந்த வேலையை. அவரை தீயிட்டு கொளுத்தி அவருடைய உடலை எரித்தார்கள் என்று சொல்லி நாம் கடந்த காலங்களிலே கற்றுக்கொண்டோம். அதை நீட்சியாக அவருடைய நண்பர் ஜான் ஹஸ் அவர்கள் அந்த வேதாகமத்தை முழுவதுமாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொடுத்தார்கள் சொல்லி பார்த்தோம். அதற்கு பின்பாக 1440 இந்த காலகட்டங்கள்ல பிரிண்டிங் மெஷின் கண்டறியப்படுகிறது. அதனுடைய நீட்சியாக ஜொஹன்ஸ் குட்டன்பர்க் வேதாகமம் பிரிண்டிங்ல கொண்டு வரப்படுது. அதற்கு பின்பாக 1534 இந்த காலகட்டங்கள்ல மார்ட்டின் லூத்தர் அவர்கள் வேதாகமத்தை கிரீக்ல இருந்தும் எபிரேயத்துல இருந்தும் ஜெர்மானிய மொழியில அவங்க மொழிபெயர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பாக 1530கள்ல கவர்டேல் வேதாகமம் வெளிவருகிறது. தொடர்ச்சியாக வில்லியம் டிண்டேல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து ஆங்கிலத்துல பொதுமக்களுக்குரிய வேதாகமத்தை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி 1611ஆம் வருடத்துல நமக்கு கிங் ஜேம்ஸ் பைபிள் ஆங்கிலத்துல முழுவதுமாக மொழிபெயர்க்கப்பட்டு முழுவதுமாக பிரிண்டட் பைபிள் 1611 கொண்டு வரப்படுகிறது என்பது வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதனுடைய நீட்சியாக பல்வேறு மொழிபெயர்ப்புகள் வந்துச்சு அப்படின்றது நம்ம கடந்த நாட்கள்ல கற்றுக்கொண்டோம். சரி, இந்த நாள்லையும் நாம் கற்றுக்கொள்ள போகின்ற காரியங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஆங்கில வேதாகமத்தின் தொகுப்பு, மொத்த ஆங்கில வேதாகமத்தையும் நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன், வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். ரெண்டாவது தொகுப்பு என்னன்னா தாட் ஃபார் தாட் டிரான்ஸ்லேஷன். மூன்றாவது பிரிவு பாராஃபேஸ் வெர்ஷன், வேர்ட் ஃபார் வேர்ட் வெர்ஷன், தாட் ஃபார் தாட் வெர்ஷன் அண்ட் பாராஃபேஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி 3 தொகுப்பின் கீழாக இந்த ஆங்கில வேதாகமம் எல்லாவற்றையும் நம்ம கொண்டு வரலாம். அதுல குறிப்பா வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் எதெல்லாம் இப்ப நம்ம கரங்கள்ல இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்திருக்கிறேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் KJV, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதே போல நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள், ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இந்த வேதாகமங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன், அதாவது தாய்மொழியில இருந்த அந்த வேதாகமம் அந்த எழுத்துக்கு எழுத்து, அந்த வார்த்தைக்கு வார்த்தை, அந்த அடிப்படையில இந்த மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தாட் ஃபார் தாட் அப்படின்றது அங்கே கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்கு ஏற்ப ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாங்க. அந்த கருத்தும் ஆங்கிலத்தில் உள்ள கருத்தும் ஏற்புடையதாக இருக்கிற அளவுல மொழிபெயர்த்தாங்க. அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு வெர்ஷன் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், NIV வெர்ஷன். அதே போல நியூ அமெரிக்கன் பைபிள், குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே இந்த தாட் ஃபார் தாட் இதுல வந்துருது. அதே போல பாராஃபேஸ் வெர்ஷன், ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கிற வெர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப புதிய நபர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் என்னவா இருக்கும்னா நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், லிவிங் பைபிள், த மெசேஜ், காட்ஸ் வேர்ட். இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாமே பாராஃபேஸ் வெர்ஷன். அந்த வார்த்தைய ரொம்ப எளிமையா நாம இன்னைக்கு கற்றுக்கொள்றதுக்கு எளிதான வகையில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால மொத்தமா இந்த ஆங்கில வேதாகமத்தை நம்ம
வரையறை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன், தாட் ஃபார் தாட் டிரான்ஸ்லேஷன், பாராஃப்ரேஸ்டு வெர்ஷன் என்று சொல்லி 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். இந்த 3லையும் என்ன வித்தியாசம்ன்றத ஒரு சார்ட்ல இங்க நான் போட்டிருக்கேன், நீங்க இதை பார்க்கலாம். இந்த 3 பகுதியிலையும் என்ன வித்தியாசம் நீங்க பாருங்களேன். வேர்ட் ஃபார் வேர்ட் அந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்ல ஃபார்மல் ஈக்குவலன்ஸ் டிரான்ஸ்லேஷன் அதை சொல்றாங்க. இந்த வெர்ஷன் வந்துட்டு எக்ஸாக்டா ஒரிஜினல் வேர்ட் அண்ட் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததோ, எபிரேயம் கிரேக்கத்துல எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஆங்கிலத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் சொன்ன மாதிரி கேஜேவி, என்கேஜேவி, இஎஸ்வி இதெல்லாமே வந்துட்டு இந்த வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன்ல வரும். இட் இஸ் பெஸ்ட் ஃபார் இன் டெப்த் ஸ்டடி அண்ட் அக்யூரசி. நான் உண்மையிலேயே அந்த மூல பாஷையில என்ன இருந்துச்சு அது அப்படியே நம்ம வந்துட்டு ஆங்கிலத்துல கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அந்த ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல தாட் ஃபார் தாட் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைனமிக் ஈக்குவலன்ஸ். அதற்கு இந்த கருத்துக்கு சரியான ஒரு கருத்துள்ள ஒரு மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் அங்க கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. செகண்ட் அந்த இதுல கேப்சர்ஸ் தி மீனிங் ஆஃப் த ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ். அங்கே அந்த எபிரேய கிரேக்க வேதாகமத்துல எந்த மீனிங்ல எந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த மீனிங்க்கு ஏற்ற மீனிங் வந்து இங்கே ஆங்கில வேதாகமத்துல இருக்கு. இட் இஸ் குட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கொஞ்சம் எளிதா அந்த கருத்தை வந்து புரிந்து கொள்ள முடியும். அதே போல இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா NIV டிரான்ஸ்லேஷன், NRSV, CSB இதெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிற மொழிபெயர்ப்புகள். தாட் ஃபார் தாட் ரொம்ப ஃபெமிலியரா எல்லாரும் யூஸ் பண்றது டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா NIV. கடைசியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாராஃப்ரேஸ்ட் வெர்ஷன், ரொம்ப எளிமையா நீங்க வாசிக்கக்கூடிய ஒரு வெர்ஷன். என்ன சொல்றது, கிளாரிட்டிக்கு ரொம்ப ஈஸியா இன்னைக்கு இருக்கிற இங்கிலீஷ்ல எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பாராஃப்ரேஸ் வெர்ஷனுக்கு போகலாம். இட் இஸ் குட் ஃபார் டிவோஷனல் ரீடிங் அண்ட் குட் ஃபார் சில்ட்ரன்ஸ். சிறார்கள் எளிமையாக ஆங்கிலத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆங்கிலத்துல ஆண்டோடைய வார்த்தையை புரிந்து கொள்ளணும்னா இந்த வெர்ஷனுக்கு நம்ம போகலாம். ரொம்ப எளிமையான வெர்ஷன் என்ன அப்படின்னா NLT த மெசேஜ். இந்த அடிப்படையில தான் இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதில் நமக்கு நம்ம பெரியவர்களாகிய நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னா NKJV, ESV இந்த வெர்ஷன்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரிஜினல் வேர்ட்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அதற்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு அதை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப புதிதா ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பைபிள் நம்ம கொடுக்கலாம், ஆங்கில வேதாகம் கொடுக்கலாம்னா NLT நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். புதிதா வரக்கூடிய நபர்களுக்கு எளிமையா ஆண்டோடைய வார்த்தையை புரிந்து கொள்ள, கருத்தை புரிந்து கொள்வதற்காக. இல்லைன்னா NIVக்கு நம்ம போகலாம். ரைட். இந்த 3 விஷயங்களையும் கொடுக்கப்பட்டு ஒரு வேத பகுதியை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அந்த வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். நான் தமிழ்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்கு. ஆங்கில வேதாகமத்துல அதை நீங்க ஃபர்ஸ்ட் இதுல பாருங்களேன், வேர்ட் ஃபார் வேர்ட் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை நான் வாசிக்கிறேன். Do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind. இதுதான் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். அதே NIVல பாருங்களேன், தாட் ஃபார் தாட். அந்த சேஞ்சஸ் நீங்க பார்க்க முடியும். Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. சொல்லி அந்த கருத்துக்கு ஏற்ற கருத்து அடிப்படையில மொழிபெயர்க்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதே நீங்க பாருங்க, பாராஃப்ரேஸ் வெர்ஷன் பாருங்க. நான் மெசேஜ் பைபிள்ல இருந்து இந்த பாராஃப்ரேஸ் வெர்ஷன் எடுத்திருக்கேன், அதை கவனிங்க. Don't become so well adjusted to your culture that you fit into it without even thinking. ரொம்ப கலோக்கியலா அந்த கருத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. Don't become so well adjusted to your culture that you fit into it without even thinking அப்படின்னு அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனுக்குரிய என்ன சொல்ற விரிவாக்கப்பட்ட இல்ல எளிமையாக்கப்பட்ட ஒரு வடிவத்துல
இது கொடுத்திருக்கிறாங்க. புதிதா வர்றவங்களுக்கு இந்த கருத்து வந்து ஈஸியா அவங்கள போய் அட்ராக்ட் ஆகுன்றதுக்காக இந்த டிரான்ஸ்லேஷன் பயன்படுத்திருக்கிறாங்க. இப்படித்தான் இந்த ஆங்கில வேதாகமும் 3 வித்தியாசமான குடையின் கீழாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், கற்றுக்கொள்ள போகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி தமிழில் வேதாகமம் வந்தது, தமிழ் வேதாகமம் எப்படி வந்தது அப்படின்றதான் இன்றைக்கு நாம் வந்துட்டு கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு ஆதாரமா எப்படி தமிழகத்தில் கிறிஸ்தவம் வந்தது அப்படின்ற சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனையும் நம்ம படிச்சுட்டு நம்ம வேதாகம மொழிபெயர்ப்புக்குள்ள போனா நமக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். எப்பயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி தமிழகத்துல இத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அரிசிக்கு எல்லாரையும், பிரெட்டுக்கும் அரிசிக்கும் எல்லாரையும் கிறிஸ்தவங்களா மாத்திட்டாங்க, ஆங்கிலேயர்கள் வந்த பின்பாக தான் இங்க வந்து கிறிஸ்தவமே வந்துட்டு வேரூன்றி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கூற்று இல்ல ஒரு பொதுவான ஒரு விஷயம் வந்துட்டு எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். மற்றவர்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது அப்படி ஏளனமாக சொல்வதும் உண்டு. ஆனால் உண்மை அது அல்ல. எப்போ கிறிஸ்தவம் தமிழகத்துக்கு வந்தது, சவுத் இந்தியா சைட்ல வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க திரையில பாருங்களேன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செயின்ட் தாமஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர். அவர் அன்றைக்கு இந்தியான்ற ஒரு நாடு இல்ல, பல்வேறு பகுதிகளாக பிரிந்திருந்தது. அதனாலதான் நான் சவுத்துன்னு மட்டும் அங்க போட்டிருக்கேன். கிறிஸ்துவனுடைய அந்த கிறிஸ்து பிறப்புக்கு பின்பாக 52வது வருடங்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராகிய தோமா இன்றைக்கு இருக்கிற கேரளா கொடுங்கல்லூர் இல்ல முசிரிஸ் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து அது கொடுங்கல்லூர் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பகுதிக்கு அவர் வந்தார் அப்படின்றதுக்கான தரவுகள் இருக்கிறது. இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகமா அதை பற்றி பேசணும்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சிரியன் கிறிஸ்டியன்ஸ் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மார்த்தோமைட்ஸ் சொல்லுவாங்க, மார்த்தோமைட்ஸ். இந்த கிறிஸ்தவர்கள்லாம் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை ட்ரேஸ் பண்ணி போனாங்கன்னா அவங்க இந்த செயின்ட் தாமஸ் அவர்களுடைய வழிவந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அடையாளப்படுத்திக் கொள்வாங்க. சோ செயின்ட் தாமஸ் கிறிஸ்து பிறந்த பின்பாக 52ஆம் வருடங்கள்லேயும் கேரளா பகுதியில் உள்ள கொடுங்கல்லூர் என்ற பகுதிக்கு வந்ததாக வரலாற்று தரவுகள் நமக்கு உறுதிப்படுத்துது. கிறிஸ்துவுக்கு பின்பாக 72ஆம் வருடத்துல அந்த வருடங்கள்ல அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்னைல வந்து மரித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாற்று சான்றுகள் உறுதிப்படுத்துது. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சென்னையில இருக்க சாந்தோம் சர்ச் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துலதான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் சொல்லி சான்றுகள் நமக்கு இருக்கின்றது. சோ 52ஆம் வருடத்துல வர்றார், அவருடைய பணிகளை முடிக்கிறார். 72ஆம் வருடத்துல அவர் இரத்த சாட்சியாக கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சான்றுகள் இருக்கு. அவரை அடக்கம் செய்த அந்த இடம் தான் சாந்தோம் சர்ச், சாந்தோம் பேராலயம் என்று சொல்லி இன்றைக்கு அழைக்கப்படுகிறது, சென்னையில இருக்கு. சரி, இதை பற்றி வேற ஏதாவது வரலாற்று குறிப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்கு பின்பாக 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த நபர்கள், வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள், சபை முற்பிதாக்கள், இந்த தோமா அவர்கள் இந்தியாவுடைய பல பகுதியிலே வந்தார்கள் சொல்லி சான்று கொடுக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜோசிபஸ் அப்படின்ற வரலாற்று ஆய்வாளர், 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த நபர், அவர் செயின்ட் தாமஸ் அவர்கள் இந்திய பகுதி பிரதேசங்களிலே வந்து அவர் ஆண்டவரை பற்றின நற்செய்தியை அறிவித்தார் சொல்லி அவர் சான்று கொடுக்கிறார். அதே போல கிரெகோரி அப்படின்ற அந்த வரலாற்று அந்த முற்பிதாவும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர் இந்தியாவுக்கு வந்தான்னு சொல்லி தன்னுடைய குறிப்புகளிலே அவர் குறிப்பு கொடுக்கிறார். அதே போல நம்முடைய வேதாகமத்துல அந்த புத்தகம் இல்ல, ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ், தாமஸினுடைய நடபடிகள், அந்த வந்து அப்போகிரிபல் டெக்ஸ்ட்னு சொல்றாங்க. அது 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்ததற்கான குறிப்புகளும் காணப்படுகிறது. இது வந்துட்டு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த வரலாற்று ஆய்வாளர்களும் நம்முடைய சபையின் முற்பிதாக்களும் கொடுக்கின்ற ஒரு சான்று. அதே போல 6ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை வந்து விசிட் பண்ண காஸ்மஸ் அப்படின்ற கிரீக் டிராவலர், இல்ல அவர் ஒரு துறவி, மாங்க் அப்படி சொல்லி சொல்றாங்க, அவருமே கூட அன்றைக்கு வந்த சமயங்கள்ல கிறிஸ்டியனிட்டி பரவி ஒரு கிறிஸ்தவ சமூகம்
இந்தியாவுல இருந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிப்புகள்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் 6ஆம் நூற்றாண்டு வாக்குல இந்திய பகுதிகளை வந்து அவர் பார்வையிட்டார் சொல்லி குறிப்புகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல 13ஆம் நூற்றாண்டுல நம்ம எல்லாருமே சமூக அறிவியல் புத்தகத்துல படிச்சிருப்போம். மார்க்கோபோலோ அப்படின்ற ஒரு ஆய்வாளர், மார்க்கோபோலோ ஒரு ஒரு டிராவலர். அவர் வந்து செயின்ட் தாமஸ் அவர்களுடைய கல்லறையை, அந்த சாந்தோம் சர்ச் இருந்த இடத்துல இருந்த அவருடைய கல்லறையை வந்து தாம் பார்வையிட்டதாக தன்னுடைய குறிப்புகள்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல செயின்ட் தாமஸ் அவர்களால் கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கேரளால இந்த நீலக்கல், பழையூர், நிரணம் இந்த பகுதியெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் கட்டினதாக சொல்லப்படுகின்ற ஆலயங்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அதுவுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு வரலாற்று ஒரு என்ன சொல்றது, ஒரு கூடுதல் தரவாக நமக்கு காணப்படுகிறது. இது 13ஆம் நூற்றாண்டுல. இப்போ நான் கடைசியா அந்த இதுல கொடுக்கப்பட்டிருக்க அந்த இயரை பாருங்களேன். 1498ஆம் வருடத்துலதான் முதலா வாஸ்கோட காமா கேரளா பகுதியில வந்து பார்வையிடுகிறார். அவர் போர்ச்சுகீசிய ஒரு என்ன சொல்றது, போர்ச்சுகல்ல இருந்து வந்து இந்த இடங்கள்ல வந்து பார்வையிடுகிறார். அவரும் அந்த நாட்கள்ல ஒரு கிறிஸ்தவ சமூகம் இருந்ததுன்னு சொல்லி தன்னுடைய குறிப்புகளை சொல்றாரு. நீங்கள் நானும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் அவருடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட வருடமே 1600 தான். அதனால இந்த தரவுகள் எல்லாமே அந்த 1600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்த சம்பவங்கள் தான். அப்போ முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவில, அதிலும் குறிப்பாக தமிழகத்திலும் கேரளா போன்ற தென் பகுதிகளிலேயும் கிறிஸ்தவம் வேரூன்றி இருந்தது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில ஆர்கியாலஜிக்கல் அண்ட் சர்ச் எவிடன்சஸ் இங்க நான் கொடுத்திருக்கேன். ஒன்னு, பழங்காலத்துல அந்த முதல் நூற்றாண்டை சார்ந்த கிராசஸ் கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவுல குறிப்பா கேரளாவும் மற்ற பகுதிகளிலும் அதற்குரிய சான்றுகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயின்ட் தாமஸ் சைரோ மலபார் சர்ச் பழையூர்ல இருக்கு. அத மேரி சர்ச், செயின்ட் மேரி சர்ச் சொல்றாங்க. சோ அது வந்துட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸ். அதே போல நம்ம தமிழகத்திலேயும் அந்த ஆரப்பள்ளி திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள திருவிதாங்கோடுல ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் 63 AD கட்டப்பட்டதாக வரலாற்று தகவல் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா, நார்வேல இருந்து 20 கிலோமீட்டர், தக்காளில இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தகவல் நமக்கு. செயின்ட் தாமஸ் இந்திய பகுதிகளுக்கு வந்தார் என்பதற்கு ஒரு சான்று. அந்த ஆன்சியன் கிராசஸ் நான் கொடுத்திருக்கேன், அதை நீங்க பார்க்கலாம். இந்த கிராஸ் தான் செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இன்னைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கு. அதே போல இந்த திரையில நீங்க பாக்குற இந்த ஆலயம் தான் செயின்ட் தாமஸ் அவர்களால் கட்டப்பட்ட ஆலயம் சொல்லி கேரளாவில் இருக்க பழையூர்ல இருக்கிற ஒரு ஆலயமாக நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அதே போல அடுத்த பிக்சரை பாருங்களேன். இந்த பிக்சர் தான் வந்துட்டு மூணாவது. இந்த பிக்சர் தான் இன்னைக்கு திருவிதாங்கோடுல ஆரப்பள்ளி அப்படின்ற திருவிதாங்கோடுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆலயம். இந்த ஆலயமும் 63 AD கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்லி வரலாற்று தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. சோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ சமூகம், தமிழ் கிறிஸ்தவர்கள் முதலாம் நூற்றாண்டிலேயே குறிப்பா தமிழகத்திலையும் கேரளா போன்ற பகுதிகளிலையும் இருந்தார்கள் என்பதற்குரிய வரலாற்று சான்றுகள் இருக்கு. அதனால யாராவது நம்ம இடத்துல வந்து வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவே இந்த இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா அது வரலாற்று திரிபு பொய் என்பதை நாம் வரலாற்று தகவலோடு அவர்களுக்கு நாம் காட்ட முடியும். சோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு we are all blessed people because இயேசு கிறிஸ்துவனுடைய சீடரே இந்தியாவுக்கு வந்து நமக்கு ஆண்டவா இயேசு கிறிஸ்து நற்செய்தியை கொடுத்திருக்கிறார், அநேக மக்களை கிறிஸ்துவண்டை நடத்தியிருக்கிறார் என்பதற்கு வரலாற்று தகவல் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே உண்மையிலேயே we are blessed people, ரைட். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1498 அந்த வருடங்கள்ல தான் வந்துட்டு வாஸ்கோட காமா இந்தியா போன்ற பகுதிகளுக்கு வர்றாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஆலயத்தை பாருங்களேன். வாஸ்கோட காமா அவர்களுடைய கல்லறை இந்த ஆலயத்துல இருக்கு.
இதுதான் வாஸ்கோடகாமா அவரால் கட்டப்பட்ட ஆலயம் சொல்லி சொல்றாங்க. இந்த ஆலயத்தை இதுக்குள்ளார அவருடைய உடல் முதலாவது புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வரலாற்று தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. வாஸ்கோடகாமா யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். அவர் தான் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் நம்ம இந்தியாவை வந்து பார்த்த ஒரு நபர். கடல் வழியாக இந்தியாவை கண்டுபிடித்தார்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இறங்கின இடம் காலிக்கட், இன்னைக்கு கோழிக்கோடுன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துலதான் அவர் வந்து இறங்கினார். அவர் இறங்கின நாள் மே 20, 1498 வருடத்துல அவர் வந்து இறங்கி அந்த இடத்தை பார்வையிடுகிறார். போர்ச்சுகீசிய மாலுமி. அவர் திரும்பவும் 1499 வருடத்துல தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி செல்கிறார். ரெண்டாவது அவர் 1502 வருடத்துல இந்தியாவுக்கு வருகிறார். வரும்போது 20 கப்பல்கள் நிறைய போர்ச்சுகீசியர்களை இங்கே அழைத்து வருகிறார். அவர்களுடைய என்ன சொல்றது, அவருடைய ஆளுகையை இந்த பகுதிகளில் செலுத்துவதற்காக அவருடைய வாணிபத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். மூன்றாவது அவர் திரும்பவும் 1503 தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி விடுகிறார். மூன்றாவதாக அவர் 1524 வருடத்துல இங்க வர்றார். அவர் வரும்போது வைசிராயாக இந்த கேரளா பகுதிக்கு வர்றார். 1524 வருடத்திலேயே கேரளாவில் கொச்சி பகுதியில அவர் இறந்து விடுகிறார். அவருடைய பாடி இந்த வாஸ்கோடகாமா கட்டப்பட்ட அந்த ஆலயத்துலதான் வைக்கப்பட்டிருந்தது. அவர் இறந்து 14 வருடத்துக்கு பின்பாக அந்த உடலை எடுத்து அவருடைய சொந்த தேசமான போர்ச்சுகலுக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லி வரலாற்று தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இன்னைக்கும் கொச்சியில இந்த ஆலயம் இருக்குது. போகிறவர்கள் இங்க பார்வையிடலாம். அவருடைய அரிச்சுவடுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதை உறுதிப்படுத்துதுன்னு சொன்னால் 1500 அந்த வருடங்கள்லயே கிறிஸ்தவ சமூகம் இருந்தது, அங்கே இருந்தது அப்படின்றத நமக்கு வரலாற்று தகவல் வந்து உறுதிப்படுத்துது. இவர்தான் அந்த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் வாஸ்கோடகாமா. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 தான் நிறுவப்படுது. ஃபர்ஸ்ட் அவங்க இந்தியாவுக்கு வந்ததே 1608 தான். இதுக்கு முன்பாக நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே 1500 வருடங்களுக்கு முன்பாகவே, முதலாம் நூற்றாண்டுல அந்த 1500 வருடங்களுக்கு முன்பாகவே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்பயே ஒரு கிறிஸ்தவ சமூகம் இங்கே தமிழகத்திலும் கேரளாவிலும் ரொம்ப அதிகமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இப்ப நீங்க இந்த திரையில பாக்குற விஷயங்கள் ஒன்னா பாருங்களேன். 1498 வாஸ்கோடகாமா காலிக்கட்டுக்கு வர்றார். நம்ம பார்த்த 1500 இருந்து 1510 இந்த வருடங்கள் காலகட்டங்கள்ல தங்களுடைய வாணிப எல்லைகளை இவர்கள் இந்த போர்ச்சுகீசியர்கள் கொச்சின், கண்ணனூர் இந்த பகுதிகள்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. 1510 போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கேப்சர் பண்றாங்க. கோவாவை தங்களுடைய தலைநகரமாகவும் தங்களுடைய மிஷனரி சென்டராகவும் அதை மாத்துறாங்க. கோவால இருந்து தன்னுடைய ஊழியத்தையும் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் சொல்லி வரலாற்று தகவல் சொல்லுது. 1534 வருடத்துல அவர்களுக்கு பாம்பேவை வந்துட்டு அன்றைக்கு இருந்த குஜராத்தை ஆண்ட சுல்தான் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த பாம்பேயை கொடுத்து விடுகிறார். பாம்பேயும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழாக அவர்கள் கொண்டு வருகிறாங்க. இன்னைக்கு நம்ம சொல்ற மும்பை இந்த பகுதியை கொண்டு வந்துடுறாங்க. 1542 கவனிங்க, 1542 வருடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அப்படின்ற ஆண்டவருடைய அடியவர் கோவா பகுதிக்கு வருகிறார். அந்த கோவா பகுதியில் தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பிக்கிறார். அவர் கோவா, தமிழ்நாடு மற்ற இந்த கடலோர பிரதேசங்கள்ல பகுதிகளில் தன்னுடைய சுவிசேஷ பணியை ஆரம்பித்ததாக வரலாற்று தகவல் நம் உறுதிப்படுத்துது. 1542 இன்றைக்கும் அவருடைய உடல் அங்க கோவாவில் அந்த ஆலயத்துல வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம வருடத்துக்கு ஒரு முறை அதை வெளியே கொண்டு வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம தெரியும், யூடியூப்ல பார்த்திருப்போம். ஸோ 1557 வருடத்திலேயும் இந்த ரோமன் கத்தோலிக்க ஆர்ச் டயசிஸா இந்த கோவாவை வந்து மாத்துறாங்க. 1557 1660 இந்த நற்செய்தி பணியானது பரம்பி நிறைய தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு இது பரவுது. அதிலும் குறிப்பா நாகப்பட்டினம், மணப்பாடு இந்த பகுதியெல்லாம் நற்செய்தி வேகமாக பரவ ஆரம்பித்ததாக வரலாற்று தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. முதல்ல புராட்டஸ்டன்ட் மிஷன் 1706 தான் தமிழகத்துல வந்துட்டு காலடி எடுத்து வைக்கிறாங்க.
அதுல ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிஞ்ச நபர் யார் அப்படின்னா சீகன் பால்க் ஐயா அவர்கள். சீகன் பால்க் அவர்கள் 1706 அந்த வாக்குல தான் கிளம்பி இங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரியா அவர் இந்தியாவுக்கு வர்றார். தரங்கம்பாடிய தலைமையகமா வச்சு அவங்க செயல்படுத்துறாங்க. நீங்க இந்த டைம் லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சீகன் பால்க் அவர்கள் வருவதற்கு முன்பாக வரைக்கும் கவனிங்களேன், 1660க்கு முன்பாக வரைக்கும் இங்க ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டமே இருந்திருக்கு. ஆண்டோடைய நற்செய்தியை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இங்க இருந்திருக்கிறார்கள். அதனால வெள்ளக்காரங்க இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சதே 1608 ஆகஸ்ட் 24 தான் சூரத்துக்கு முத வர்றாங்க. அதனால அதுக்கு முன்பாகவே இங்க ஒரு கிறிஸ்தவம் தலை வேரூன்றி இருந்தது, கிறிஸ்தவர்கள் நிறைய இருந்தாங்கன்றதுக்கு இதெல்லாம் தரவுகள். சோ 1706 தான் சீகன் பால்க் அவர்கள் தன்னுடைய முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷன் பயணத்தை இங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்ப நம்ம இந்த வரலாற்று தகவலோடு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். இது முதலாக எப்படி வேதம் நம்முடைய கரங்களில் வந்தது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்பாக முதல் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்னேன், செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் தங்களுடைய நற்செய்தி பணியை கோவாவிலையும் தமிழ்நாடு மற்ற கோஸ்டல் ரீஜன்லையும் ஆரம்பிக்கிறாரு 1542. அவர் முதலாக ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்துவை பற்றின ஒரு தொடக்க நிலையில உள்ள சில சம்பவங்களை அவர் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன சொல்றது, மூல உபதேசங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் முதலாக ஒரு சின்ன புத்தகத்தை வந்துட்டு எழுதுறாரு. அந்த புஸ்தகத்தினுடைய பேர் இது மேல கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டாக்ட்ரினா கிறிஸ்டம். டாக்ட்ரினா கிறிஸ்டம் அப்படின்றது செயின்ட் சேவியர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு 16 பக்கக்கூடிய கேள்வி பதில் நிரம்பிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை தான் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த புத்தகம் பிரிண்டிங்க்கு முதல்ல வந்த ஒரு புத்தகம். இதை பற்றின ஆர்டிகிள் thehindu.comல இருக்கு. அவங்க இதை 2010 ஒரு ஆர்டிகிளா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது கொடுத்த டைட்டில் தான் தமிழ் saw its first book in 1578. இவர் எழுதின அந்த புத்தகத்தை முதல்ல 1577 கோவாவில் வச்சே பிரிண்ட் பண்றதுக்காக ஏற்பாடுகளை செய்யறாரு அந்த ஜோ கான்சேல்வ்ஸ் அப்படின்ற ஒரு ஜெஸ்யூட் துறவி பாதிரியார். ஆனால் அது அவருக்கு ஒரு மன திருப்தியான ஒரு நிகழ்வாக அது அமையவில்லை. அதனால 1578 அக்டோபர் 20 கேரளா இருக்க கொல்லம், இன்னைக்கு நம்ம சொல்றதே கொல்லம், அந்த கொல்லத்துல இந்த புத்தகத்தை டாக்ட்ரினா கிறிஸ்டம் அப்படின்ற அந்த புத்தகத்தை முதலாக ஒரு போர்ச்சுகீசிய மிஷனரி ஹென்ரிக் அப்படின்றவரு அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். தமிழ்ல என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா தம்பிரான் வணக்கம், தம்பிரான் வணக்கம் அப்படின்ற பேரை கொடுத்து அதை முதல்ல தமிழ்ல பிரிண்ட் பண்றாங்க, அச்சேற்றாங்க கொல்லத்துல வச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு 16 பக்க புத்தகம், கேள்வி பதில் அடங்கிய ஒரு புத்தகம். புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரொம்ப எளிமையா அதை கொடுத்திருந்தாங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள் அல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க. அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மொழிபெயர்த்தாங்க. லார்ட்ஸ் பிரேயர், கர்த்தருடைய ஜெபமும் இந்த புத்தகத்துல வந்துச்சு. நீங்க முடிஞ்சா இந்த புத்தகத்தினுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கு பாருங்களேன், தமிழ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். இதுக்கு அடுத்து நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இதுதான் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட முதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட இந்த தம்பிரான் வணக்கம் அந்த புத்தகத்தில் உள்ள 10 கட்டளைகள் லெப்ட் சைட்ல கொடுத்துருக்கிறேன். ரைட் சைட்ல அந்த அப்போஸ்தலருடைய விஷயங்கள், அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசித்து பார்க்கலாமா? யாராவது ஒருவர் லெப்ட் சைட்ல இருக்கிற அந்த தம்பிரான் அப்படி ஆரம்பிக்கிறத வாசிக்கலாமா? யாராவது ஒருவர்? ஓகே, ஐம் சாரி அக்கா, நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. முதலாவதா அண்ணே வாசிக்கவே முடியலண்ணே. வாசிக்க முடியலையா அக்கா? அது பாருங்களேன், முதலாவ எனக்கு வாசிக்க முடியலதான், பட்
முதலாவதெல்லாதத்திலும் மா பர பரகத தம்பிரானை நேசித்திருப்பது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெசித்திருப்பது. அடுத்தது கோ கோ இல்லக்கா, அவங்க ஈதான் அப்படி போட்டிருக்காங்க. ரெண்டாவது தம்பிரான திருநாமத்தை கொண்டு வீடு வீண சத்திய செய்யாமல் இருப்பது. ஓகேக்கா, தேங்க்யூக்கா. இதுதான் முதலாக நமக்கு வந்துட்டு தமிழ்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல நீங்க கவனிங்க, இதை பற்றி நம்ம பின்னாடி சில குறிப்புகளை படிக்க வேண்டியிருக்கு. சோ இப்படித்தான் இன்னொரு முக்கியமான விஷயம், முதலாக இந்த காட் அப்படின்றதுக்கு தமிழ்ல பயன்படுத்தின சொல் என்ன அப்படின்னா தம்பிரான். அதனாலதான் நம்ம சிசி சபைகள்ல ஒரு பாட்டு பாடுவோம்ல, தம்பீரான் ஒருவனை தம்பமே தருவனை. அந்த தம்பிரான்ற வார்த்தை தான் கடவுள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா முதலாக தமிழ்ல பயன்படுத்தின வார்த்தை. சோ இந்த ரைட் சைடு அப்போஸ்தலருடைய ஜெபம், வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த அப்போஸ்தலருடைய ஜெபம் கொடுக்கப்பட்டது. இதுதான் முதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட தமிழ் புத்தகம். 1578 கேரளாவில் இருக்கிற கொல்லத்துல பிரிண்ட் பண்ணாங்க. ஓகே, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், தாய்மொழியிலே கற்றுக்கொள்வதற்கு முதல் முயற்சி எடுத்த இந்த நபர்களுக்காக. தொடர்ச்சி நம்ம பயணப்படலாம் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ நம்ம வேத புத்தகத்துக்கு நேரம் வரலாம். இந்த காலகட்டங்கள்ல தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம், தமிழில் வேத சத்தியங்களை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க எடுத்த அந்த ஒரு ஸ்டெப்ஸ் நம்மை அடுத்த கட்டத்துக்கு நேராக நகர்த்தி சென்றது. அதே நேரத்துல இலங்கையில இது மாதிரி தமிழ்ல மொழிபெயர்க்கணும்னு சொல்லி ஒரு முன்முயற்சி எடுத்தவர் யார் அப்படின்னா பிலிப்பஸ் பல்தேயஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சோ இந்த பல்தேயஸ் அவர் தான் இந்த காலகட்டங்கள்ல 1632 இருந்து 1671 ஒரு வாழ்க்கை காலகட்டம். அவர் ஒரு டச்சு மிஷனரி தியாலஜியன். அவர் 1658 தலைமை குருவானவராக ஸ்ரீலங்காக்கு வர்றார். ஸ்ரீலங்கால இன்றைக்கு நம்ம சொல்லுகின்ற ஜஃப்னா இல்லைன்னா யாழ்ப்பாணம் அந்த பகுதிக்கு தலைமை குருவாக வருகிறார். இப்போ அவர் வந்த சமயத்துல அவர் தன்னுடைய குறிப்பிட்ட சொல்ற அங்க 50,000 கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, 150க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் இருந்ததுன்னு சொல்லி அவருடைய குறிப்புல அவர் குறித்து வைத்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யாழ்ப்பாணத்துல 50,000 கிறிஸ்டியன்ஸ் 1600 இந்த காலகட்டங்களிலேயே அவங்க இருந்திருக்கிறாங்க. 150 சர்ச்சஸ் இருந்திருக்கு. அங்க இந்த டச்சுக்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு கொண்டே இருந்ததுனால அதன் காரணமாக இவர் இலங்கையை விட்டு 1665 வெளியேறி விடுகிறார். ஆனா அவர் இலங்கையில வசித்த போது இந்த மக்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை எப்படியாவது நாம் கொடுத்து விட வேண்டுமே என்ற அந்த நோக்கத்தோடு கூட இவர்கள் முதலாக ஒரு முயற்சி எடுத்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை மட்டும் அவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். அன்றைக்கு அவரால் அதை பிரிண்ட் பண்ண முடியல, பிரிண்டிங் மிஷின் அவர்கிட்ட இல்ல. அதனால அவர் அதை அப்படியே ஸ்கிரால்ல ஓலைச் வடிகள்ல எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மட்டும் 1741 வருடத்துல அப்ப கொழும்பு பிரெஞ்சுக்காரருடைய ஆளுகைக்கெல்லாம் வந்துருச்சு. அவர்கள் சரி நம்ம மொழிபெயர்த்த இந்த வேதாகமத்து மொழிபெயர்ப்பை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம், சோ இவருடைய மொழிபெயர்ப்பையும் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலையும் நம்ம என்ன பண்ணிடலாம், மொழிபெயர்த்திடலாம். பல்தேயஸ் எழுதுறதாக இருந்தாலும் கூட அது ரட்சிப்புக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம், அதனால அதையும் நம்ம சேர்ந்து மொழிபெயர்ப்போம், வெளியிடுவோம்னு சொல்லி அவர்கள் வெளியீடு செய்தார்கள். 1741 தான். இப்ப நீங்க இங்க ஒரு விஷயம் நான் கொடுத்திருக்கிறேன், அதை கவனிங்க. பல்தேயு எழுதின மத்தேயு சுவிசேஷத்துல இருந்து சில பகுதிகள் சொல்லி கொடுக்கப்பட்டது. இதுதான் அவர் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்த ஒரு விஷயம். அந்த வார்த்தையை கவனிங்களேன், எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. யாராவது ஒருத்தங்க முதல் 2 லைனை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள்ல சில பகுதியை கொடுத்திருக்கேன். யாராவது ஒருத்தங்க வாசிக்கலாமா?
மத்தேயு எழுதிய மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து சில பகுதிகள். இயேசுநாதர செனங்க செனக க- செனங்கள கண்டு ஒரு மலையின மீதென் மீதே ஏறி இருந்தபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தீவ வந்தார்கள. ஓகேக்கா, போதும்க்கா. நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இந்த 1600 இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க நம்ம 1578 பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த தமிழ் புத்தகமா இருக்கட்டும், தம்பிரான் வணக்கமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இந்த பல்தி எழுதின நற்செய்தி நூலா இருக்கட்டும், எங்கேயுமே நீங்க புள்ளி வச்சு எழுத்து பார்த்திருக்க மாட்டீங்க. தமிழ் எழுத்துல புள்ளி வைக்கிற பழக்கம் கிடையாது. அதே போல இந்த ரெட்டை கொம்பு, ரெட்டை நெடில், கே கோ அப்படி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. நீங்க இந்த புத்தகத்தையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த புத்தகத்தையும் சரி நீங்க பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சரே இருந்திருக்காது. சோ புள்ளி வைக்கிற அந்த பழக்கமும் இந்த ஏகார ஓகார விதிகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன். இதை முதல்ல ஆரம்பிச்சவர் பல்தேயு. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எப்பயுமே பேசுகின்ற நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி சீகன் பால்க் அவர்கள் இவர் எழுதின நூல்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை அவர் கற்று தெரிந்திருக்கிறார். ரைட். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு அந்த முற்பகுதி வரைக்குமே மெய்யெழுத்துக்களின் மேல புள்ளி வைத்து எழுதுகின்ற ஒரு பழக்கம் கிடையாது தமிழ். அதே போல ஏகார ஓகார உயிர்மை எழுத்துக்களுக்கு இரட்டை கொம்பு உபயோகிப்பது அப்படின்ற அந்த பழக்கமே கிடையாது. வீரமாமுனிவர் அவர் இந்த பழக்கத்தை எல்லாம் கொண்டு வந்தார். சோ அதுக்கு முன்னாடி ஒற்றை கொம்பு பழக்கம் தான் இருந்துச்சு, இரட்டை கொம்பு போடுற பழக்கம் கிடையாது. நீங்க தமிழ் லிட்டரேச்சர்ல எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த தமிழ் எழுத்து வடிவமைப்புகள், தமிழ் ஸ்கிரிப்ட் எப்படி எல்லாம் மாத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, தமிழ் பிராமி எழுத்து, அதுக்கப்புறமா 2வது நிலை வட்டெழுத்து வடிவங்கள், அதற்கு பின்பாக கிரந்த எழுத்துக்கள், இப்படி எல்லாம் அதனுடைய நீட்சி தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. சோ அதுல வீரமாமுனிவர் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை ஆற்றி இருக்கிறார். அவர் தான் இந்த ஏகார ஓகாரம் அப்படின்னா கே கோ அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் சேர்க்கிறது, இரட்டை கொம்பு போடுறது. பாருங்களேன், பழைய டிரான்ஸ்லேஷன்ல நேசத்துக்கு கூட நெசம் தான் இருக்கும், அதை நேசம் சொல்லி இரட்டை கொம்பு போடுற பழக்கத்தை அவர் தான் கொண்டு வந்தார். அதே போல இந்த ரகரத்துக்கு கீழே கால் அமைக்கிற ஒரு பழக்கமும் இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு கீழே தான் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா நீங்க பாருங்களேன், மரம் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அந்த மரம் அப்படின்றது பழைய டிரான்ஸ்லேஷன் மா போட்டிருப்பாங்க, தொணக்கால் போட்டிருப்பாங்க, திரும்ப ஒரு மாம அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஆனா அது மரம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்போ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கன்ஃபியூஸா இருந்திருக்கும். ஒருவேளை நாம தமிழ் படிக்கிற நமக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த காலகட்டங்கள்ல அப்படிப்பட்ட கடினமான சூழல்ல கூட தமிழை கற்று அவர்கள் தமிழிலே ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வந்தார்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். பல்தேயு அவர்கள் எடுத்த முன்னெடுப்புன்றது தமிழ் வரலாற்றுல, அதுவும் கிறிஸ்தவருடைய தமிழ் வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அவர் தான் முதலாக இந்த மத்தேயு நற்செய்தி கூட தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார் 1600 காலகட்டங்களிலேயே. ரைட். சோ இந்த மாற்றங்கள் எல்லாமே வீரமாமுனிவரால 18ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் கொண்டு வரப்பட்டது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நேராக நம்ம நகர்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான தரங்கம்பாடியிலே வாழ்ந்து நம்முடைய பணியை செய்த அருமையான நம்முடைய சீகன் பால்க் ஐயர் அவர்கள். அவர் இந்தியா வருவதற்கு முதுகெலும்பாக, இல்ல அவர் இந்தியாவுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அடித்தளமாக அமைந்தவர் யார் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த டென்மார்க்கை அரசாண்டு கொண்டிருந்த ஃப்ரெட்ரிக் IV, 4ஆம் ஃப்ரெட்ரிக். அவர் தான் முதல்ல இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரு ராயல் டிசையர், எப்படி சொல்றது, ராஜரிக ஒரு ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய காலனிக்கு கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற தீராத ஒரு ஆவல், ஒரு ஆசை அவருக்கு இருந்துச்சு. அதனால அவர் நற்செய்தியை பரப்புவதற்காக யாரையாவது இந்த நாட்டில இருந்து, டென்மார்க்ல இருந்து இந்த நாடுகளுக்கு, காலனி ஆதிக்கத்தில் உள்ள இந்த நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவல் கொண்டார். அதனால அவர் செஞ்ச 2வது விஷயம், அன்றைக்கு ஜெர்மனியில இருந்த ஹாலே அப்படின்ற புகழ்பெற்ற அந்த பல்கலைக்கழகத்துல கல்வி பயின்று கொண்டிருந்த
மாணவர்களை சந்திக்க அவர் ஆசைப்படுகிறார். அதற்கென்று அவர் முயற்சி எடுத்து 1705 வருடத்துல அந்த அரசன் அன்றைக்கு அங்கே ப்ரொஃபஸராகவும் பிரீஸ்டாகவும் லுத்ரன் சபை பிரீஸ்டாகவும் இருந்த ஹெர்மான் ஃப்ரன்கே அப்படின்ற அந்த முக்கியமான நபரை சந்திக்கிறார். அவர் ஒரு பிரீஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர். அவரை சந்திச்சு ரெக்வஸ்ட் பண்றாரு, எனக்கு இப்படி ஒரு ஆவல் ஆண்டவர் உள்ளத்திலே கொடுத்திருக்கிறார், எப்படி ஆகிலும் சுவிசேஷம் என்னுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் உள்ள நாடுகளுக்கு பரவ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவரிடத்தில் இதனுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். அங்கே அவர் அந்த பிராங்கே, ஹெர்மான் பிராங்கே என்ற அந்த பாதிரியார், அந்த ஒரு ப்ரொஃபஸர் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறார். 2 மிஷனரிய ரெக்கமெண்ட் பண்றார். ஒன்னு பர்த்தலமேயஸ் ஜீகன்பால்க், 23 வயது நிரம்பிய ஒரு நபர். அதோடு கூட அவருக்கு துணையாக ஹென்ரிச் ப்ளூச்சோ, 29 வயசு உடைய ஒரு நபர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹென்ரிச் ப்ளூச்சோ பர்த்தலமேயஸ் ஜீகன்பால்கை விட 6 வயது மூத்தவர், ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் அப்படின்னு 2 பேரையும் அவர் ரெக்கமெண்ட் பண்றார். இவர்கள் இருவரும் இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்வதற்கு ஆவலாக உள்ளார்கள் என்று சொல்லி. அதனால இந்த அரசர் சொல்கிறார், நீங்கள் மிஷனரியாக கிளம்பி என்னுடைய ஆள்கைக்கு கீழே உள்ள தரங்கம்பாடிக்கு நீங்கள் செல்லலாம் சொல்லி ஒரு ராஜரீக கட்டளையை கொடுத்து அவர்கள் அனுப்புகிறார். அவர்கள் தங்களுடைய பயணத்தை கோப்பன்ஹேகன் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து 1706 வருடத்துல அவர்கள் பயணிக்கிறார்கள், பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க், இந்த மிஷனரி ஒர்க்கு முழு சப்போர்ட்டும், மாரல் சப்போர்ட் அண்ட் பினான்சியல் சப்போர்ட் இந்த ஃப்ரெட்ரிக் 4ஆம் ஃப்ரெட்ரிக் மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா மிகையாக. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவருடைய ஆவல், அவருடைய வழிநடத்தப்படுதல், ஆவியானவர் ரொம்ப செம்மையா அவரை வழிநடத்திருக்கிறார். ஆண்டவருடைய அனாதை திருமணத்தின்படி இந்த 2 நபர்களும், ஜீகன்பால்க் அவர்களும் அதே போல ஹென்ரிச் ப்ளூச்சோ இவர்களும் அங்கே இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வருகிறார்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஜீகன்பால்க்கு தன்னுடைய தாய் நாட்டை விட்டு தாய் தந்தையரை பிரிந்து இந்த ஊருக்கு வரும்போது வயசு 23, டீனேஜ் 23 டீனேஜை கடந்து இருக்கிற ஒரு பருவம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா அவர் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம், இப்படிப்பட்ட ஒரு பருவம். அந்த பருவத்துல தமிழகத்திற்கு கிளம்பி வர்றார். தன்னுடைய 6 வயது மூத்த சீனியர் ஹென்ரிச் ப்ளூச்சோவோடு சேர்ந்து இங்கே வருகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம், என்னை ஆழமாக தொட்ட ஒரு விஷயம், ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்பதிலே 23 வயது இளைஞனுக்கு இருந்த அந்த தாகம் நமக்கு இருக்கிறதான்னு யோசித்து பார்க்கலாம். அதே போல எப்படி ஆகிலும் என்னுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே உள்ள நபர்களுக்கு ஆண்டோடைய நற்செய்தியை அறிவித்து விட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் அந்த 4ஆம் ஃப்ரெட்ரிக் இருந்துச்சு. ஸோ அந்த ஆவல் இன்னைக்கு நமக்கு இருக்குதான்றதுதான் கேள்வி. அவர்கள் தாய் நாட்டை விட்டு கிளம்பி இந்தியாவுக்கு வருகிறார்கள். இந்த ஜீகன்பால்கை பற்றி சில குறிப்புகளை நம்ம படிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்குள்ளாக போகணும். அவர் பிறந்தது 1682 ஜூலை 10ஆம் தேதி. அவர் அங்க ஒரு லுத்ரன் ஃபேமிலியில ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த என்ன சொல்றது, ஆவிக்குரிய மாணவனாக வளர்க்கப்படுகிறார். அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேல படிக்கிறார் சொல்லி கற்றுக்கொண்டோம். அவர் இந்தியாவுக்கு வந்தது ஜூலை 9ஆம் தேதி, அடுத்த மாசம் 9ஆம் தேதி 1706 வருடம் இல்லையா. காலையில 10 மணிக்கு அவர் வந்து சேர்ந்தார்னு சொல்லி குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தரங்கம்பாடிக்கு வந்து காலையில 10 மணிக்கு நாம் எல்லாம் கொண்டாட வேண்டிய, இல்ல நம்முடைய தமிழ் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்டா ஜூலை 9, 1706 காலை 10 மணி. அந்த மனிதர்களுடைய கால் தரங்கம்பாடியிலே, அதிலேயும் தமிழகத்திலே வந்து பட்டது என்று சொன்னால் மிகையாகாது. அவர் வந்து இறங்கும் போது முதல் நாள் நைட்டே வந்துட்டார், முதல் நாள் சாயந்தரமே வந்துட்டார். அன்றைக்கு அங்கே இருந்த இந்த ஹாசியஸ் அப்படின்ற கவர்னர், இந்த 2 நபர்களும் அந்த டென்மார்க் அரசனுடைய ஒரு என்ன சொல்றான், பினாமிகளாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஸ்பையா இருக்கலாம் சொல்லி சந்தேகப்பட்டு அவர்களை வன்மத்தோடு சாயந்தரம் 4 மணியிலிருந்து மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும் காத்திருக்க வைத்திருக்கிறார், தன்னை சந்திக்க விடாம. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட கடுமையான தருணங்கள். மொழி தெரியாது, மக்கள் தெரியாது, எந்த விதமான ஒத்தாசையும் கிடையாது. 2 நபர்கள் தன்னந்தனியே காத்து கிடக்கிறார்கள், கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள். இன்னைக்கு நம்மளால ஒரு சின்ன
காயத்தை, இந்த சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, கடுமையான சூழலை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் சீகன் பால்க் எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். நைட்டு சாயந்தரம் 4 மணிலிருந்து காலையில 10 மணி வரைக்கும் காத்து கிடக்கிறார், என்ன செய்வது என்று தெரியாமல். இவரை பற்றின ஒரு குறிப்பு அவருடைய ஆசிரியர்கள் கொடுத்த குறிப்பாம், அவருடைய அந்த சர்டிபிகேட்ல எழுதி கொடுத்தாங்க. இந்த சீகன் பால்க் அப்படின்றவர் வந்துட்டு சரீரத்திலும் ஆன்மாவிலும் வளர்ச்சி அடையாத மாணவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எழுதினாங்க. சரீரத்திலும் ஆன்மாவிலும் வளர்ச்சி அடையாத மாணவன் இந்த மாணவன் சொல்லி எழுதினாங்க. ஆண்டவர் அப்பேற்பட்ட நபர்களையும் எடுத்து தன்னுடைய காரியத்திலே பயன்படுத்த முடியும். இந்த அழகா நம்ம கொரிந்தியர்ல இந்த வசனத்தை வாசிப்போம் இல்லையா, இந்த உலகத்தின் ஞானம் கடவுள் முன்பாக குப்பை இல்ல பைத்தியமா இருக்குது. அந்த வசனம் ரொம்ப உண்மையிலேயே பொருந்தும் அப்படின்னா இவருடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப சால சிறந்தது. பவுலுடைய ரொம்ப அழகா எழுதுவாரு. அதாவது அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே கிறிஸ்து அனுப்பினார் எழுதுவார். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகாமல் இருக்கணும், அது வந்து ரொம்ப வந்து கீழே பெயர்க்கூடாதுக்காக என்னை சாதுரிய ஞானம் இல்லாமல் ஆண்டவர் அனுப்பினார் சொல்லி எழுதுவார். சோ அப்பேற்பட்ட ஒரு மாணவர் தான் இந்த சீகன் பால். 23 வயது உட்பட்ட ஒரு சீகன் பால் இந்த இடத்துல வந்து இறங்கினார். சாயந்தரம் 4 மணிலிருந்து காலைல 10 மணி வரைக்கும் காத்து கிடக்கிறார் அவரை சந்திப்பதற்காக. ஒரு வழியா அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சது, அவரை சந்தித்தார். இதுக்கு முன்பாக நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பயணங்கள் எப்படிப்பட்ட பயணங்களா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய பயணடைய அந்த வழித்தடங்கள் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பாருங்களேன். அவருடைய டியூரேஷன் எவ்வளவு நாள் அவர்கள் பயணித்தார்கள் பார்த்தா 7 மாசம், கிட்டத்தட்ட 7 மாசம் கடல் பயணம். அந்த கடல் பயணத்தை பற்றி சீகன் பால்க் தன்னுடைய டைரியில எழுதும்போது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, அகாடமி ஆஃப் டெத் பண்றாரு. அதாவது மரண பாடசாலை இந்த பயண நாட்கள் சொல்லி குறிப்பிடுகிறார். ரொம்ப படிக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வலிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. தன்னுடைய பயணம் கடவுளுக்காக தானே அந்த பயணத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம், கடவுளுடைய பணியை செய்யறதான அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிதான் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த பயணம் அவர்களுக்கு அவ்வளவு கொடூரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிப்பில் எழுதும் போது மரண பாடசாலை அகாடமி ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி எழுதுறார். 7 மாசம் அவர் கப்பல்ல பயணிச்சிருக்கிறார். அந்த கப்பல் பயணங்கள்ல அவர் செய்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை வாசிப்பதிலேயும் ப்ரேயர் பண்றதிலேயும் அவர் தன்னுடைய நாட்களை கடத்தியிருக்கிறார். இந்தியன் கல்ச்சர்ஸ் கற்றுக்கொண்டிருக்கிறார். மற்ற அங்க ரிலீஜியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இந்து இஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்ற அந்த காரியகட்டங்களையும் அவர் கற்றுக்கொண்டிருந்தார்னு சொல்லி குறிப்பிட்டுள்ளது. நம்ம முடிக்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி சீகன் பால்க்கு தமிழை கற்றுக்கொண்டார், எப்படி தமிழிலே மொழிபெயர்த்தார் அப்படின்றதுக்கு சில குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கொஞ்சம் கவனிங்களேன். இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு வந்து கால் வைத்து முடித்த அடுத்த நாட்கள்ல இருந்து he stopped reading Latin and German books. ஜெர்மன் புத்தகத்தையும் லத்தீன் புத்தகத்தையும் வாசிப்பதை நிறுத்திவிட்டார். எப்படி தமிழ் கற்றுக்கொண்டார் சொல்லி தன்னுடைய சொந்த டைரியில சீகன் பால்க் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறார்னா, தினமும் காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் என்னென்ன தமிழ் வார்த்தைகளை அவர் மற்ற நபர்களிலிருந்து கற்றுக்கொண்டாரோ அந்த தமிழ் வார்த்தைகளை அவர் சொல்லி காட்டுவார், உச்சரிப்பாராம், படிச்சு பார்ப்பார், அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாராம். 7ல இருந்து 8. பிளீஸ் கொஞ்சம் கவனிங்க. 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும் லேர்னிங் ஆர் ரீடிங் நியூ தமிழ் புக்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் பண்டிட்ஸ். அங்க இருந்த என்ன சொல்றது, தமிழ் கற்றிருந்த நபர்களை அழைத்து, அந்த பண்டிதர்களை அழைத்து அவர்கள் மூலமாக வேத புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை வாசிப்பது, தமிழ் புத்தகங்களை படிப்பது என்று சொல்லி தன்னுடைய நேரத்தை 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும் செலவிட்டிருக்கிறார். திரும்ப 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் திரும்பவும் தமிழ் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிப்பார். 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும். திரும்ப 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் மற்றவர்கள் தமிழ் புத்தகத்தை வாசிக்க சொல்லி இவர் கேட்பாராம் தமிழ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளை 2 வருடங்களாக எப்படி தன்னுடைய நாளை கழித்திருக்கிறார் சொல்லி அவர் எழுதுறார். இப்படி 2 வருஷமா தன்னுடைய பிராக்டிஸ நான் செஞ்சேன்னு சொல்லி தன்னுடைய டைரியில சீகன் பால்க் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். தமிழை கற்றுக்கொள்வதற்காக, தமிழ்ல மொழிபெயர்க்கணும் அப்படின்னா நான் முதல்ல தமிழ்ல படிச்சு கற்றுக்கொள்ளணுன்றதுக்காக இந்த காரியகட்டங்களை செஞ்சிருக்கிறார். அந்த 2 வருட இடைவெளியில தமிழகத்தினுடைய இல்ல தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தையும் அவருடைய மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்றதுக்காக பல்வேறு
வரலாற்று புத்தகங்களை படித்திருக்கார். ரொம்ப முக்கியமா பல்தேயு அவர்கள் எழுதின வரலாற்று புத்தகங்களையும் அவர் படித்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய டைரியில குறிச்சு வச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம், இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல, இந்த 2 வருட இடைப்பட்ட நேரங்கள்ல பல்வேறு தரப்பட்ட மக்களோடு அவர் தமிழிலே சம்பாஷிப்பார், போய் பேசுவாராம். மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், சாதாரண மக்கள், படித்த பண்டிதர்கள், படிக்காத பாமர்கள் சொல்லி எல்லா மக்களோடு கூட அவர் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு பேசி அவர்கள் எப்படி தமிழ் பேசுகிறார்களோ அந்த தமிழை தான் கற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வு நேராக அவர் நகர்கிறார். இது 2 வருடத்துல அவர் செய்த மிக முக்கியமான ஒரு பணி, தமிழை கற்றுக்கொள்வதற்காக 2 years ஆஃப் லேர்னிங். 1708 வருடம், நீ கொஞ்சம் கவனிங்க, 1706 வாக்குல வந்து இறங்குறார். 1708 அக்டோபர் 17 தன்னுடைய மொழிபெயர்ப்பை ஜபத்தோடு, ஊக்கமான ஜபத்தோடு கூட புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்ப்பதை அவர் ஆரம்பிக்கிறார். 1708 அக்டோபர் 17 1711 மார்ச் 31 புதிய ஏற்பாட்டை தமிழிலே அவர் மொழிபெயர்த்து முடித்தார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த காலகட்டங்கள் வரைக்கும் பிரிண்டிங் மெஷின் இங்க இவங்க கையில கிடைக்கல. யாரு? நம்முடைய மூதாதையாகிய ஜீகன் பால்க் அவருடைய கரங்கள்ல கிடைக்கப்பெறல. இப்போ வேத புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார், பிரிண்டிங்ல இல்ல, ரிட்டன் ஸ்டேட்மெண்டா மாத்தி எழுதியிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பல்வேறு வருடங்களா ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், பிற மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம், பேசுறோம். இப்போ சொல்லணும்னா 1ஆம் கிளாஸ் இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும், காலேஜ் வரைக்கும் ஆங்கிலம் தான் பேசுறோம். ஆனாலும் நம்மளால ஆங்கிலத்தை தட்டு தடுமாறி பேச முடியுது. ஆனால் ஒரு தமிழே தெரியாத ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நபர் தமிழகத்துக்கு வந்து தமிழை கற்று பேசி தமிழ் இலக்கணங்களை படித்து தமிழ் கல்ச்சர்ஸ் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறமா அவர் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்துக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு வைராக்கியம் அவருக்கு இருந்திருக்கும். வேதாகமத்தை தமிழிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் தமிழை கற்றுத் தெரிந்தார் 2 வருடங்கள். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் தமிழர் அல்ல, ஜெர்மனிலிருந்து வந்த நபர் தமிழை கற்றுக்கொண்டு தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தார். அதனால நம்ம தமிழ்ல தமிழ்நாட்டுக்காக மொழிபெயர்த்தா என்ற என்ன இருந்துச்சா அதை மாத்திக்கலாம். தமிழிலே மொழிபெயர்த்தவர் ஜெர்மனி தேசத்தை சார்ந்த ஒரு நபர். அவருக்கு ஒரே ஒரு வாஞ்சை, இந்த மக்களுக்கு வேதாகமத்தை தங்களுடைய தாய்மொழியிலே கொடுத்து விட வேண்டும் என்பதுதான். நீங்க கவனிங்களேன், அடுத்து பிரிண்டிங் மிஷின் இல்ல, என்ன செய்யறதுன்னு பாக்குறாரு. பிரிண்டிங் மிஷினை இங்கிலாந்துல இருந்து SPCK, சொசைட்டி ஃபார் ப்ரொபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ், அந்த சங்கத்தின் மூலமாக பிரிண்டிங் மெஷினை அவர் கேட்கிறாரு, அவங்க கொடுத்து விடுறாங்க. அதே போல அந்த லெட்டர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஜெர்மன்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்றாரு, அங்க இருந்து அவங்க அனுப்பி விடுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரிண்டிங் மெஷின் வந்த போது அதை கொண்டு வந்த அந்த ஆபரேட்டர் இடையிலேயே கடல் பயணத்துல இறந்து விடுறார், செத்து போயிடுறாரு. இப்போ பிரிண்டிங் மெஷின் கையில வந்துருச்சு, வேத புத்தகம் கரங்களே இருக்கிறது, புதிய ஏற்பாடு, ஆனால் மொழிபெயர்க்க முடியவில்லை. என்று சொன்னால் அந்த பிரிண்டிங் ஆபரேட்டர், மெஷின் ஆபரேட்டர் வந்து இல்லை. அப்போ அந்த டேனிஷ் அந்த தரங்கம்பாடியில வீதி வீதியா அலைகிறார் அந்த மனுஷன். அலைஞ்சு டேனிய படை வீரன் ஒருவரை கண்டுபிடிக்கிறார். அவன் பிரிண்டிங் மிஷின் ஆபரேட் பண்றது நல்லா தெரியும் சொல்லி அவர் சொன்ன முன்பாக அவரை வைத்து தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். 1713 வருடத்துல இந்த பிரிண்டிங் ஜாப் ஆரம்பிக்கப்படுகிறது. 1714 சம்மர் டேஸ்ல 4 காஸ்பலையும் 4 நற்செய்தி நூல்களையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் அவர் பிரிண்டிங்ல கொண்டு வந்து முடிக்கிறாரு. லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்போ அந்த லெட்டர்ஸை திரும்பவும் சிறுசாக்குறதுக்காக அவருடைய உதவியாளராக இருந்த கிரன்லர் என்ற ஒருத்தர் அவருக்கு திரும்பவும் லெட்டர்ஸ் வந்து தமிழ் லெட்டர்ஸை சிறுசாக்கி கையில கொடுக்கிறாரு. 1715 ஜூலை 15 முழு வேதாகம சென்ஸ் புதிய ஏற்பாடு முற்றிலுமாக பிரிண்ட்ல வந்து விடுகிறது. இங்க ஸ்கிரீன்ல நான் கொடுத்திருக்கிறேன். சீகன் பால்க் அவர்கள் முதலாக பிரிண்ட் பண்ண புதிய ஏற்பாட்டுல இருந்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாராவது ஒரு வாசிக்கலாமா? வாசித்து நம்ம முடிக்க போறோம். அதென்னென்றாவது சர்வேசான லோகத்தை இத்தனை சிநேகித அக்கா போதுக்கா, ரைட். இதுவும் அப்பையும் புள்ளி வைக்கிற பழக்கம் கிடையாது. அவர் தமிழை படிச்சிருக்கிற, எப்படி படிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க.
தமிழை வந்துட்டு எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்படி வந்து யோசிச்சு பாருங்க. அதேனென்றாவது சர்வேஸ்வரன் லோகத்தை உலகத்தை இத்தனையா சிநேகித்திருந்தபடியினாலே தமக்கொன்னான குமாரனை தந்து அவரை விசுவாசிக்கிற பேர்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, கெட்டு போக எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேணும் என்றிருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை, தேவனுடைய அந்த வார்த்தைகளை நம்முடைய சொந்த மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காக சிகன் பால்க் என்ற ஜெர்மானிய நபர் தமிழை கற்று தமிழிலே இப்படி நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார். இந்த பைபிளை படிக்க போய் இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு வித்தியாசமா இருக்கு, இப்படிலாம் பண்ணிருக்காங்களேன்னு யோசிக்கலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, பைபிளே இல்ல. அப்போ எப்படியாவது கரங்கள்ல பைபிள் வேணுமென்றத அவர் தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழ்ல நான் சொன்னேன், கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு இல்ல காட் அப்படின்ற வார்த்தைக்கு முதல்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தம்பினான். ரெண்டாவது சீகன் பால்க் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் அப்படின்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார். ஐ திங்க் ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் வச்சுட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சீகன் பால்க் அவருடைய பங்களிப்பு புதிய ஏற்பாடு இந்த மாதிரியாக கையில வந்துச்சு. அதற்கு பின்பாக அவர் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாடு 1715 வருடங்கள்ல, அந்த காலகட்டங்கள்ல அவர் ஜெர்மன் தேசத்துக்கு திரும்ப போயிட்டு வரும்போது கப்பல் பயணத்துல மலையப்பன் அப்படின்ற ஒரு நபரை தன்னோட கூட்டி செல்கிறார். அந்த வருடம் வரைக்கும் அவர் ஜோசுவா 10 வரைக்கும் மொழிபெயர்த்திருந்தார். அதற்கு பின்பாக 1716 அந்த வருடத்துல ரூத் வரைக்கும் பழைய ஏற்பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிட்டார். முடித்த பிறகார் 23 பிப்ரவரி 1719 வருடத்துல 36 வயதுல அந்த வேதாம புத்தகத்தை முழுமையாக மொழிபெயர்க்க முடியாமல் அவர் இறந்து விடுகிறார். தன்னுடைய 2 மகனையும் வைஃபையும் தமிழ்நாட்டுல விட்டுட்டு அவர் ஆண்டவரிடம் சென்று சேர்த்தார். இது அவருடைய சுருக்கமான வாழ்க்கை சரித்திரம். யோசிச்சு பாருங்களேன். இது இல்லாம அவர் நிறைய பணிகளை செய்திருக்கிறார். ஆனாலும் வேத புத்தகத்தை மொழிபெயர்க்க அவர் எடுத்த முயற்சி, ஒன்றுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சி அளப்பரியது. அப்பேற்பட்ட நபர்களை ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்வோம். தொடர்ச்சியாக அப்பேற்பட்ட நபர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த வேதாகமத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு நமக்கு கேட்க முன்னாடி கேள்வி. வேத புத்தகம் தமிழிலே வருவதற்கு இவர்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டார்களே, அந்த வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு நான் என்ன செய்கிறேன், நான் என்ன முயற்சி எடுக்கிறேன் அப்படின்றது உங்களை நீங்களே, என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. இங்க அவருடைய முதல் வேதாகமம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிளிப்ல அவர் பயன்படுத்தின வார்த்தைகளும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கொடுங்க, இதை முடிச்சிடலாம்னு பாக்குறேன். அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள், தேவன் அப்படின்றதுக்கு பதிலாக சர்வேஸ்வரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து கஞ்சி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். கழுதை அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நீச வாகனம். ஆவி, ஸ்பிரித்து, அத்தி இலை, வாழை இலை, ஓய்வு நாள், சவாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருக்கு தமிழ் தெரியாது. அங்க போற வர்ற மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அப்பம், பிரெட் இருக்கு இங்கிலீஷ்ல, எப்படி தமிழ்ல மாத்திரம் தரல. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு பதார்த்தமே புழக்கத்தில் இல்ல. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, கஞ்சின்னு ஏதோ சொன்னதை கேட்டு அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். கழுதை, நீசவாகனம் மொழிபெயர்த்திருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வி. அவர் கட்டின முதல் ஆலயம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 1718 அவர் கட்டின முதல் ஆலயம் தரங்கம்பாடியில இன்னைக்கு இருக்கு. நீங்கள் நானும் கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். கண்டிப்பா இந்த இடத்தை பார்க்க. கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சீகன் பால்க் அவர்கள் வாழ்ந்த அந்த சமயத்திலே வாழ்ந்த நபர்கள் யார் அப்படின்னா, ராபர்ட் டி நொபிலி. அவர் மதுரையை மையமாக கொண்டு தன்னுடைய பணியை செய்து வந்தார். அதே போல அவருடைய சமகாலத்தவர் யாருன்னா இந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். வீரமாமுனிவர் தமிழில் புலமை வாய்ந்தவர். நான் அதை கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸ்ல பார்க்கும்போது வீரமாமுனிவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாஸ்டர் இன் கிளாசிக்கல் தமிழ், ரோட் இன் ஹை தமிழ் அப்படின்றது. அதே நேரத்துல ராபர்ட் டி நொபிலி அவருமே சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் மிகப்பெரிய புலமை பெற்றவர். ராபர்ட் டி நொபிலி இவர் சீகன் பால்க்கு வர்றதுக்கு முன்பாக முதல் வருடங்களே வந்து விடுறார். 1605 இருந்து 1656 வந்து விடுகிறார். அவர்கள் அதே போல அவர்கள் நிறைய
புத்தகங்களையும் தமிழ்ல எழுதியிருக்கிறார். குறிப்பா ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவர் எழுதின ஒரு புத்தகம் தான் தேம்பாவணி, படிச்சிருப்போம் தேம்பாவணி. அதே போல இவரும் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார், ராபர்ட் டி நொபெலி. இந்த நபர்கள் இந்த இருவருமே வேதத்தை தமிழிலே மொழிபெயர்க்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுக்கல. ஒருவேளை அவர்களுக்கு அந்த தேவை ஏற்படாமல் இருந்திருக்கலாம். இந்த 2 நபர்களுக்குமே மிகச்சிறந்த ஒரு வித்துவான் இல்ல முனிவர், வீரமா முனிவர் பேர் வச்சிருக்க அவர் வேதத்தை மொழிபெயர்க்க முன்வரவில்லை. ராபர்ட் டி நொபெலி முதல் நூற்றாண்டு, அவருக்கு சீகன் பால்க்கு முந்தைய நூற்றாண்டிலே வாழ்ந்த நபர், மதுரையை மையமாக வைத்து வாழ்ந்த நபர். அவரும் அதை பெரிதாக வேதத்தை மொழிபெயர்க்கணும் அவங்க ஒரு முயற்சி எடுக்கல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சீகன் பால்க் அவர்களுக்கு வேதத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தலை தோங்கி இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வார்த்தையை தன் தாய்மொழியிலே கற்று அவரோடு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தளராத ஒரு ஆசைதான். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பாருங்களேன், அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லேர்ன்ட் தமிழ் ஃப்ளூயன்ட்லி, யூஸ்ட் ஸ்போக்கன் தமிழ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. மற்றவர்களுக்கு அது பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த லைனை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, எதுக்காக இதை கொடுத்துருக்கேன்னா இன்னொரு விஷயத்தையும் அவங்களோட சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுறேன். சீகன் பால்க் அவர்கள் மொழிபெயர்த்த இந்த மொழிபெயர்ப்பை கொண்டு போய் அன்றைக்கு இருந்தவர்கள் வீரமாமுனிவர்கிட்ட கொடுத்தாங்க. ஜீகன் பால்க் புராட்டஸ்டன்ட் மிஷனரி, முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரி இப்படி மொழிபெயர்த்திருக்கிறாரு, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ சீகன் பால்க் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு இந்த வீரமாமுனிவர் அவர் சொன்ன சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், நீங்கள் நானும் படிக்க வேண்டிய புத்தகம். நான் கடைசியில் அறிமுகப்படுத்துறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சீகன் பால்க் அவர்களுடைய வேதாகமத்தை இந்த வீரமாமுனிவர் மிகவும் அற்பமாய் எண்ணினார். அதன் மொழி நடையை கேட்டபோது தன் கண்கள் வீங்கியது என்றும், தன் நாவு வறண்டது என்றும், காதுகள் வெடிக்க தொடங்கின என்றும், அதை வாசிக்க கேட்ட யாவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் என்றும் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவ போதகர் வீரமாமுனிவர் சொன்னார். இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்லேஷனா? வர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் தமிழிலே புலமை வாய்ந்தவர், தமிழுக்கே வடிவ அமைப்புகளை மாற்றி கொடுத்தவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவர் எப்பேற்பட்ட புலமை உள்ளவர் இந்த வீரமா முனிவர்னா, அவர் தாவீது கோலியாத் சம்பவத்தை பற்றி ஒரு வார்த்தை எழுதியிருக்கார். இந்த தமிழை கவனிங்க. கல்லை ஏற்றலும் கவனை சுழற்றலும் அக்கல் ஒல்லை ஒட்டலும் ஒருவரும் காண்கிறர் இடிக்கும் செல்லை ஒத்தன சிலை நுதல் பாய்தலும் அண்ணான் எல்லை பாய்ந்திருள் இருந்தன வீழ்தலும் கண்டார் என்று சொல்லி வீரமாமுனிவர் சுத்த தமிழ்ல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். அந்த காலகட்டங்கள்லயும் அதை பற்றி ஆர்கே சேதுப்பிள்ளை அப்படின்ற ஒரு நபர் எழுதும் போது இந்த கவிதை, இந்த வீரமாமுனிவர் எழுதிய கவிதை அன்னைக்கு இருந்த கம்பனுடைய கவிக்கும் இணையானது அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஆனால் அப்பேற்பட்ட நபர்கள் கூட சீகன் பால்க் செய்ததை போல வேதாகமத்தை மொழிபெயர்க்க முன்வரவில்லை. ஆனால் சீகன் பால்க் எப்படியாவது வேதம் ஒவ்வொரு மக்களுடைய கரங்களிலும் தவழ வேண்டும் என்பதற்காக அவர் முதல் அடியை எடுத்து வைத்தார். ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு எல்லாரும் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க சீகன் பால்கனுடைய இந்த மொழியாக்கத்தை பற்றி. கவனிச்சீங்கன்னா இந்த 3ஆம் அதிகாரம் 14 வாசிச்சோம் இல்லையா, அதை கேட்கும் போதுதான் அவங்க சொன்னாங்களாம், கண்கள் வீங்கியது, நாவு வறண்டது, என்னுடைய காதுகள் வெடிக்க தொடங்கி, தயவு செய்து வாசிக்காதீங்க, ஸ்டாப் ரீடிங் தோஸ் புக்ஸ் சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வேதாகமம் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு தமிழிலே நமக்கு வேதாகமம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்க நான் யோசித்து பார்ப்போம். அப்பேற்பட்ட வேதத்தை வாசிப்பதிலே, அதை தியானிப்பதிலே நீங்களும் நானும் எந்த அளவு சிரத்தை எடுத்து செய்கிறோம் என்பது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை தொடர்ந்து நீர் கொடுத்த வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய தேசத்திலே எங்களை எல்லாம் நீ நேசித்ததினாலே 4ஆம் ஃபிரெட்ரிக் என்ற அரசன் மூலமாக இந்த சீகன் பால்க் அவர்களை இங்கே அனுப்பினீரே, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி நம்மளே இருக்கிற நம்ம யாராவது ஒருவர் ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்யணும்.